ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் தயவுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த யார் யார் முன்குறித்தீரோ நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி அப்பா. இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. தடைகளை அப்புறப்படுத்துங்கப்பா. பாடுகிற பாட்டு ஆசீர்வதித்த தேவன், ஆராதனை ஆசீர்வதித்த தேவன், வேத வசனத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீங்க உயர்த்தப்படணும், நாங்கள் தாழ்த்தப்படணும். உங்களுடைய கருத்துல அடைமுறை குற்றங்கள் குறைகள் ஏது இருந்தாலும் தயவாக மன்னிங்கப்பா. ஆரம்பம் முழுவதும் முடிப்பதை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜபகேதும் நல்ல தாப்பனே, ஆமென். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோர்களும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர்களுக்கு அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோர்களும் ஆனந்தமாய் மகிழ்ந்து அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உபத்திரம், சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் சோதனை சகிப்பதில்லை. ஒரு உபத்திரம் வந்தால், கடன் பிரச்சனை வந்தால், ஒரு போராட்டம் வந்தால் உடனே பின்வாங்கிறாங்க. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பிறந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பிறந்த நிலை நிற்கணும். பாடுகள் வந்து பச்சை மரத்துக்கே இந்த பூமியில பாடுகள் இருந்தால் பட்ட மரம் உங்களுக்கு இருக்காதா? உண்டு. ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். நான் உங்களை ரட்சிக்கிறேன், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்ப சொல்லுகிறார், மகிழ்ந்திருங்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிறவர்கள் உண்டு. யாரும் இல்லையே என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்தில் 3,3,000,000 தேவை இருந்தது, போனது ஒன்று திரும்பி வரல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். நமக்காக மனம் இறங்குகிறார். மனதுருகிற தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள். சந்தோஷப்படுத்த முடியாது. அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன், சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன். உலகம் கொடுக்காத சமாதானத்தை வைத்து போகிறேன், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியுமாக கர்த்தராகிய தேவன் சொன்ன வசனமானது, அவர் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இடத்தில் இருக்கிறது. அவர் அண்டிக் கொள்கிறவர் பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்கிறது பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் உபத்திரம், சோதனைகள் தாங்க வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் சொன்னார். எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் காயங்களை கட்டி உனக்கு ஏற்படுகிறது, உன் காயங்களை கட்டி உனக்காக ஏற்படுத்துகிறது, உன்னை ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படிக்கும்போது நிறுத்துகிறது.
செம்மையாளர்களும் நான் அனுப்பின அவர்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளாகவும் உங்களை பலப்படுத்துவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்ட யார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கினார் என்று சொல்லப்பட்டது போல வசனமே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பலப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நன்மை செய்திருக்கிறார். ஆகிய நாம் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது அவர் நினைவாக நிற்போமானால் மத்திய புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல முடிவு பண்ண சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகம் பெயரும் என் சுதந்திரத்தை பிரசாப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுங்கள், அதை சீசனாக மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளை எல்லாம் ஞானவாளனாக மாற்றியிருக்கிறார். அதே வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமாதானத்தை கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், சற்று கற்றுக்கொள்கிறவர்களைப் போல கவனிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இளைப்படைந்தவனுக்கு சமாதானத்தை வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வியின் நாவை தந்திருக்கிறார். எனக்கு கல்வி நாவை கொடுத்திருக்கிறார். கல்வி நாவு நம்ம நல்ல ஞானமா பேசும்படியாக, ஞானமா செயல்படும்படியாக, அப்படி ஞானமா செயல்படும்படியாக கல்வி நாவை கொடுத்திருக்கிறார். இலைப்படைந்தவனா இன்னைக்கு அநேக கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, நேசிக்கார் யாரும் இல்லை, விடுவிக்கார் யாரும் இல்லை, ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனத்தில் போய் பேசணும்னாக்கா எப்படி பேசுவார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு அநேகரை போதித்தார். இலைப்படைந்தவனுக்கு சமாதானத்தை கேட்ட வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வியை நாவை கொடுத்திருக்கிறார். ஞானமா பேசணும், ஞானமா செயல்படணும், ஞானமா புத்தி சொல்லணும். கர்த்தர் தம்மை இந்த வசனத்தோடு ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.